ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிறிஸ்பியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சூடான ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். பன்னீர் யூஸ் பண்ணி செய்கிறதுனால அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் இது செய்ய பாம்பே ரவை ஒரு கப்பளவு எடுத்துருக்கேன். இதுக்கு பாதி கப்பளவு கெட்டி தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு அரை கப்பளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரவை தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கும் சட்டுன்னு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். ஒரு கப்பளவு ரவைக்கு டோட்டலாக ஒரு கப்பளவு தண்ணியும் அரை கப்பளவு தயிரும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி விஸ்கு போட்டு கலந்து விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். ரவை நல்லா ஊறி வந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் நம்ம காய்கறி பன்னீர் இதெல்லாம் சேர்த்து ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். இப்போ இதில் அரை கப்பு காய்கறி சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் அரை கப்பளவு சேர்த்துட்டு அரை கப்பளவு துருவின பன்னீர் சேர்த்துக்கிறேன். காய்கறியில் நான் இன்றைக்கி கேரட்டும் துருவின கேரட்டும் அப்புறம் கேப்சிகம் பொடியாக நறுக்கினதும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அழமாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்க்குறீங்க, சப்போஸ் பீன்ஸு அப்புறம் பீட்ரூட் இதெல்லாம் சேர்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் தனியாக அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்த்துருக்க காய்கறிலாம் சட்டுன்னு குக் ஆகிடும். அதனால நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக ஆரிகனோ சேர்த்துக்க போகிறேன். இது சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா இட்டாலியன் ஃப்ளேவர் கிடைக்கும், நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் வேணான்னா சில்லி ஃப்ளேக்ஸை கூட நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த சோடா அந்த மாவோட நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே இது ஊறணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக நம்ம பேனில் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூடான பேனில் குட்டி குட்டி பேன் கேக்ஸ் மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். நம்ம ஈவினிங் டிஃபனாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி ஷேப்லலாம் செஞ்சு கொடுத்தாக்க விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங்கில் நம்ம இந்த மாதிரி குட்டீஸெல்லாம் செஞ்சிட்ருக்க முடியாது, டைம் ஆகிடும்ன்றதுனால ஈவினிங்கில் ரிலாக்ஸாக இந்த மாதிரி குட்டீஸாக செஞ்சு கொடுக்கலாம். இதை மார்னிங் டிஃபனோ இல்லை ஈவினிங் டின்னராக கூட நம்ம சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும் நமக்கு இந்த ரெசிபி. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை திருப்பி போட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய அடையாக ஊற்றும் போது நமக்கு ஒன்று சாப்பிட்டாவே ஃபில்லிங்காக இருக்கும். பன்னீர் வேறு சேர்த்துருக்கோம், ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் பசி தாங்கும் நல்லாவே. இரும்பு கல்லையும் நான் ஊற்றி காட்டியிருக்கேன், நான்ஸ்டிக்லேயும் ஊற்றிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே நல்லா பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க நம்ம எதுவுமே வைக்க வேண்டியதில்லை. இந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரவை பன்னீர்லாம் இருக்கும்போது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.